வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, அதாவது ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு வந்து என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த அப்டேட் தான் வந்து அஃபிஷியலாக கொடுத்தது. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டெக்னீஷியனுக்கு வந்து அடுத்து தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஏஎல்பியோட சேர்ந்து தான் டெக்னீஷியன் வரும், ஆனால் இந்த வருஷம் வந்து தனித்தனியாக வருது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நீங்க ஒருவேளை ஏஎல்பி போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லைனா ஏஎல்பி போஸ்ட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பாத்துருங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் பாருங்க. ஸோ ஏஎல்பி போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த டைம் டேபிள், அடுத்ததா அதுக்கான மெடிக்கல் டெஸ்ட், இதெல்லாம் நான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு படித்தாலுமே இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஏஎல்பிக்கும் டெக்னீஷியனுக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் தான், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதில் சிபிடி 1 சேம் தான் அப்படின்னால அதுக்கான டைம் டேபிளில் நான் ஆல்ரெடி முன்னாலே ரெண்டுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் இந்த டைம் டேபிளை பார்த்து இப்போ கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலர் மைனஸ் டெஸ்ட் எப்படி பார்ப்பாங்க, பைனாகுலர் விஷன் எப்படி செக் பண்ணுவாங்க, நியர் விஷன், டிஸ்டன்ஸ் விஷன்லாம் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் படிக்கிறவங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ டெக்னீஷியனுக்கு வேகன்சி வந்து மினிமம் ஒரு 10,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏஎல்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு மேலே வந்திருக்குது. அந்த வேகன்சி இன்க்ரீஸும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படினால இன்க்ரீஸ் ஆகலாட்டியுமே கண்டிப்பாக இதில் 5,000 போஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஒரு 10,000 இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மினிமம் ஒரு 10,000 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் பே வந்து 19,900. ஆனால் இதில் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 40,000 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎல்பி போஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா மூணு வயசு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது COVID-19 அடுத்ததாக 6 வருஷத்துக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கக்கூடிய காரணத்துக்காக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டை விட 3 வயசு வந்து அதிகமாக ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 18லேருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும், ஓபிசிக்கு வந்து 18லேருந்து 36 வயசுக்குள்ள இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18லேருந்து 38 வயசுக்குள்ள இருக்கணும். பிடபிள்யூ கேண்டிடேட்டும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அவங்க வந்து இதில் நான் சொல்லியிருக்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை விட அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 10 வயசு அதிகமாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்க, நீங்கள் ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதுக்கான எக்ஸாம் வந்து தமிழ்லையும் இருக்கும், லாங்குவேஜ் வந்து தமிழ்லையும் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் இங்கிலீஷ், தமிழ், அடுத்ததா மலையாளம், தெலுங்கு, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் கொஸ்டின்ஸ் இருக்கும். CBT 1 CBT 2 ரெண்டுமே. ஸோ அதனால் நீங்கள் தமிழ்லையுமே அட்டன் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகே, 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் எல்லா ட்ரேடுமே இதில் எலிஜிபிளாக தான் இருக்கும். இதுல சிக்னல் அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த 2 டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு மட்டும் 12th படிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஆனால் 12thலையுமே பிசிக்ஸ் மேத்ஸ் இருக்கக்கூடிய குரூப் வந்து படிச்சிருக்கணும். ஓகே, பிசிக்ஸ் மேத்ஸ் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சவங்க எலிஜிபிள். மற்றபடி ஐடிஐ முடிச்சவங்க, 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 500 ரூபா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 250 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா நீங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பத்தி இதில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ A1 அப்படிங்கிறது ஏஎல்பி போஸ்ட்டுக்கானது. டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு B1 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு B2 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து C1 கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே டெக்னீஷியன் போஸ்ட் தான். இது மாதிரி நிறைய இருக்குது, ஒரு 80 போஸ்ட் கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர். ஸோ இதுக்கு வந்து B2 ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி பிளாக் ஸ்மித்துக்கு வந்து B1 ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரி B1 B2 C1 அந்த மாதிரி 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்க அந்தந்த ஸ்டாண்டர்டை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் தான். B1 ஸ்டாண்டர்ட்ல வந்து டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 6/12 இருக்கணும், நியர் விஷன் 0.6 இருக்கணும். இது கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி, கண்ணாடி போடலாட்டியும் சரி. கண்ணாடி போட்டிருக்கிறப்ப கூட உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா கூட
நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே. அதே மாதிரி B1 ஸ்டாண்டர்டில் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, பைனாகுலர் விஷன் வந்து இருக்கணும். ஓகே. நைட் விஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம்ல, அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். B2 ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் 6/9 6/12 இருக்கணும் டிஸ்டன்ட் விஷன். நியர் விஷன் வந்து 0.6 0.6 இருக்கணும். இது எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, 30 ரூபா 40 ரூபா கொடுத்தாலே எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லெவலில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்ககிட்ட சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க 6/9 6/12னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. C1 அப்படின்னா 6/12 6/18 இருக்கணும். இது வந்து டிஸ்டன்ட் விஷன். நியர் விஷன் வந்து இதுலையுமே 0.6 0.6 தான். ஸோ இதுலையுமே நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து பைனாகுலர் விஷன், நைட் விஷன், அதுக்கப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில டிசபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெறுமனே OL BL HH அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத இதில் நான் கொடுத்துருக்கேன். பினா பிளைண்டு, BLனா போத் லெக், HHனா ஹியரிங் ஹேண்டிகேப்டு, அதே மாதிரி LVனா லோ விஷன், MWனா மஸ்குலர் வீக்னஸ், OAனா 1 arm, OALனா 1 arm 1 leg, OHனா ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு, OLனா 1 leg, PWDனா பர்சன் வித் டிசேபிலிட்டி, VHனா விஷுவலி ஹேண்டிகேப்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் B1 B2 C1னா என்ன, டிசேபிலிட்டியில் இந்த ஒவ்வொரு இதுக்குமான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டேன். இனிமேல் நீங்களே தான் செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் போன வருஷம் வந்த அந்த ALP டெக்னீஷியன், அதாவது 2018 வந்த ALP டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த பேஜஸை மட்டும் தனியாக நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த PDF வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுங்கிறத பார்க்கணும். ஆர்மச்சர், காயில் வைண்டர், இது எல்லாமே டெக்னீஷியன் போஸ்ட். இந்த மாதிரி ஒரு 80 இருக்குது. ஓகே. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், அதாவது 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ட்ரேடு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்க. VH கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிளா இல்லையான்னு கொடுத்துருப்பாங்க. OH கேட்டகரியில் OL BL எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு OL மட்டும்தான் எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கு OL மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ PW கேண்டிடேட் இதை செக் பண்ணிக்கோங்க, நான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு. அதே மாதிரி HHக்கு வந்து எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான். HHனா என்ன, HHனா ஹியரிங் ஹேண்டிகேப்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் இந்த இதில். அதே மாதிரி OL BL எலிஜிபிள். ஓகே. அந்த மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அந்த 80 போஸ்ட் பற்றின டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். ஓகே. ஒன்று நான் சொல்ல முடியாது, தனியாக வேணால் வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, CPT 1 இருக்கும், அது ப்ரிலிம்ஸ் தான். அதில் வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. அடுத்து CPT 2 இருக்கும். CPT 2ல எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ CPT 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ALPக்கும் டெக்னீஷியனுக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் தான். இப்போ இதில் வந்து டோட்டலாக 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரியாத கொஸ்டினை சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே. இதில் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 கொஸ்டின், சயின்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின், மேத்ஸ்லேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இதுக்கு டோட்டலாக வந்து 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் மேக்ஸிமம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் மட்டும் படித்தா கூட போதும். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லையுமே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். அதே மாதிரி ரீசனிங், மேத்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ஓரளவு மாடரேட் லெவலாக இருக்கும். ஆனால் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸே போதுமானது. சயின்ஸுக்கு இந்த ரயில்வே ALPக்குன்னு தனியாக நம்ம வந்து புதுசாக நிறையா வீடியோஸ் போட போகிறோம். எல்லாமே தமிழ்லையுமே கொடுக்க போகிறோம். அப்படின்னால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான அப்டேட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன். ஓகே. இப்போ ரீசனிங்க்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலாகிசம், டைஸ், கோடிங், டிகோடிங், பசில், வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், அனலாகி, கிளாசிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், டேட்டா சஃபிஷியன்சி, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். அடுத்ததாக ஒரு சில சிம்பிள் லெட்டர் பேஸ் பண்ணி ஒரு சில புதுசாக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இம்பரட் ஃபிகர், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்,
இன்இக்வாலிட்டி, கிளாக், ஃபிகர் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி. இந்த டாபிக்ல இருந்துலாம் கேட்பாங்க. இந்த எல்லா டாபிக்குமே நம்ம ஆல்ரெடி நம்மளோட கோர்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு சில டாபிக் மட்டும் உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளமா இருக்குது, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் நம்ம தமிழ்லயுமே கொடுத்துரும். ஏன்னா இதுல எல்லாத்துக்குமே கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ இதுல டைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிகர் தான், கோடிங் டிகோடிங்ல வெறுமனே லெட்டர் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி பசில் வந்து உங்களுக்கு சென்டென்ஸா இருக்கும். ஓகே, அதே மாதிரி அனலாகிலாம் நம்பர் லெட்டர் தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்காது. ஒரு சிலது இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். பட் கவலைப்படாதீங்க, அதை எல்லாமே நம்ம தமிழ்லேயே கொடுத்துருவோம். ஓகே, மற்றதெல்லாம் தமிழ்ல தான் டீச் பண்ணியிருப்போம். பட் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ தமிழ்ல மாத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம கோர்ஸ்ல இப்போ மேத்ஸ் வந்து தமிழ்ல டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ மேத்ஸ்ல வந்து அட்வான்ஸ் மேத்ஸ், அரித்மெட்டிக் ரெண்டுமே உண்டு. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, இது எல்லாத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லாமே நம்ம தமிழ்ல கண்டிப்பா கொடுத்துருவோம். ஓகே, ஆல்ரெடி மேக்ஸிமம் இது வந்து கொடுத்துருக்கோம். அதை இன்னும் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இன்னும் ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அப்டேட் பண்ணி எல்லாத்தையுமே எக்ஸாமுக்கு முன்னால தமிழ்ல கண்டிப்பா கொடுத்துரும். தமிழ்ல மேத்ஸும் ரீசனிங் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி சயின்ஸுமே உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல, அதாவது ஏஎல்பி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துரும். இப்போ பிசிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக்கல்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க, அதாவது சம் மாதிரி கேட்பாங்க. ஓகே, அதாவது நீங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அந்த லெவல்ல வந்து நம்ம டீச் பண்ணிடுவோம். ஓகே, ஆல்ரெடி அதுக்கான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சேம் டைம்ல 2 பேர் 3 பேர் டீச் பண்ணுவாங்க. ஸோ குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் டீச் பண்றவர் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கிராஜுவேட் தான், பயாலஜி டீச் பண்ண போறவங்க ஒரு பயாலஜி கிராஜுவேட் தான், கெமிஸ்ட்ரி டீச் பண்ண போறவங்களும் ஒரு கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் தான். ஓகே, அப்படிங்கிறனால அவங்க டீச் பண்றது கரெக்டாக தான் இருக்கும். இது 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேட்பாங்க. அப்படிங்கிறனால உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த லெவல்ல வருமோ அந்த லெவல்ல கண்டிப்பா கவர் பண்ணிடுவோம். ஸோ பிசிக்ஸ்ல 8ல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில 6ல இருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க, பயாலஜில 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுலயே வந்து சிபிடி 2ல வந்து மேத்ஸும் ரீசனிங்கும் சேம் தான். ஆனா இந்த சயின்ஸுக்கு பதிலாக வேற ஒன்று இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் ரிலேட்டடா ஒரு சில கொஸ்டின் இருக்குமே தவிர மற்றபடி இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறத அதுக்கும் நம்ம வந்து நம்மளோட கோர்ஸ்ல வந்து டீச் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்ததா ஜிகேல வந்து நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் மட்டும் படிங்க. அதுல இருந்து உங்களுக்கு டோட்டலா ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் வந்துடும். ஓகே, மற்ற டாபிக்ல இருந்துலாம் ரொம்ப ரேரா தான் வரும். சிபிடி 2ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்துமே ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க சயின்ஸ் படிங்க, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் படிங்க, போதுமானது. மற்ற சப்ஜெக்ட் கூட படிக்க வேண்டாம். இப்போ சிபிடி 1ல நீங்க எவ்வளவு டார்கெட் வைக்கணும், அதாவது இவ்வளோ மார்க் இந்த 55 எடுத்தாலே உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபார்மா எந்த ட்ரேடா இருந்தாலும் கட் ஆஃப் கிளியர் ஆயிரும். இது வந்து அவுட் ஆஃப் 75. ஓகே, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்னது, 75 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 75ல நீங்க வந்து இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ ஸ்கோர் பண்றது பாசிபிள். ஜென்ரல் அவேர்னஸ்ல கண்டிப்பா 5 போட முடியும், சயின்ஸ்ல 15 மார்க் எடுக்க முடியும், ரீசனிங்ல 25 எடுக்க முடியும், மேத்ஸ்லயுமே 20 எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ எடுக்கலாட்டியுமே நீங்க இதை வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஓகே, 55 மார்க் மேல எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. இதை விட கம்மியா தான் டெக்னீஷியனுக்கான கட் ஆஃப் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து டோட்டலா 700க்கு அதிகமான வீடியோஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. இப்போ புதுசா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து தமிழ்ல அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேத்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவு அப்டேட் பண்ணிட்டோம். இன்னும் 2 மாசத்துக்குள்ள வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சயின்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸுக்கு ஒரு 30 வீடியோ, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 30 வீடியோ, பயாலஜிக்கு ஒரு 30 வீடியோன்னு சொல்லி இன்னொரு 90 வீடியோ கண்டிப்பா ஆட் பண்ணுவோம். அது வந்து பர்டிகுலரா ரயில்வே எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ண போறோம். ஓகே, அதனால அதுல என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவோம். அது போக பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நிறைய கொடுப்போம், பிராக்டிஸ் வீடியோஸும் நிறைய இருக்கும். நான் சொல்றது தியரி மட்டுமே ஒரு 30, அதுக்குள்ளே உங்களுக்கு நியூமரிக்கல் எல்லாமே ஆட் ஆகும். பட் அது போக ப்ரீவியஸ் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்றதுக்கும் கொடுப்போம். அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மினிமம் ஒரு 10-15 வீடியோ ஆச்சு வந்துடும். ஓகே, எப்படி பார்த்தாலும் சயின்ஸுக்கு மட்டுமே ஒரு 100க்கு அதிகமான வீடியோஸ் இன்னும் நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். ஓகே, ஃபுல் சிலபஸ் வந்து சிபிடி 1க்கு என்ன இருக்குமோ அதை வந்து கவர் பண்ணிட்டோம். சிபிடி 2க்கான இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சிபிடி 2க்கு என்ன வருமோ அதை வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, அதுல பார்ட் ஏல வரக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பார்ட் பி மட்டும் நீங்க படிச்சுக்கணும், அது என்ன அப்படிங்கிற நான் சொல்றேன். அதான் அதே மாதிரி நம்ம கோர்ஸ்ல கூடிய வீடியோஸ் எல்லாமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும். நீங்க இப்பதான் ஒரு பிகினர், இப்பதான் படிக்க போறீங்க, இது வரைக்கும் எக்ஸாம் எதுவும் எழுதுனதில்லை அப்படின்னா கூட
நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசனிங்கில் உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஒரு சில டாபிக் மட்டும்தான் அதை நம்ம தமிழில் கொடுத்துருவோம். அதே மாதிரி மேத்ஸில் எல்லா டாப்பிக்குமே கொஷின் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஷினும் தமிழில் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷனும் தமிழில் இருக்கிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி 2 மாதத்துக்குள்ள அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே தமிழில் தான் கொடுத்துருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஷின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழில் கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது 2023 மே மந்த்ல இருந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி சயின்ஸுமே வந்து தமிழில் தான் கொடுக்க போகிறோம். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன? நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். நீங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1499 காட்டும். ஆனால் நீங்கள் 999 பே பண்ணால் போதும். ஸோ 999 எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஆப்புக்கான லிங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப். ஒருவேளை நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறதா இருந்தால் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்லன்னா iOS ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா OZWB அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் கோட் தேவைப்படும். ஸோ நீங்கள் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். சேட்டில் வந்து ரம்யா சந்துரு அப்படிங்கக்கூடிய ஒரு நேமில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சென்ட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் வந்து 999 பே பண்ணணும். ஓகே, அந்த அக்கௌண்ட்டில் 999 பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதே சேட்டில் வந்து நீங்கள் திருப்பி அனுப்புங்க. ஸோ நீங்கள் திருப்பி அனுப்பி ஒரு 24 ஹவருக்குள்ளே உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிறப்போ யாருக்கு அனுப்பியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க, அடுத்து அந்த டிரான்சாக்ஷன் நம்பர், இந்த நம்பர் எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ண உடனே கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருந்தா இந்த இடத்துல அதுவே அப்டேட் ஆயிரும். பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே மேலேயே வந்துடும். அதில் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதில் ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஒருவேளை 2-3 கோர்ஸில் படிக்கிறீங்கன்னா சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த டைம் டேபிள் இருக்கும், மேத்ஸ் வீடியோஸ் இருக்கும், மேத்ஸ்லேயே தமிழ் இங்கிலீஷில் இருக்கக்கூடியதும் இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே இதே ஃபோல்டரில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்துருக்கதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ சிபிடி 2க்குமே இதே மாதிரி சிலபஸ் தான். ரீசனிங்கில் 25 கொஸ்டின் கேட்பாங்க, மேத்ஸில் 25 கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கான கிளாஸஸுமே நம்மளோட ஆப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, அதுவுமே நம்ம சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருவோம். அதை நான் தான் டீச் பண்ணுவேன். இப்போ நான் மேத்ஸ் வந்து அரித்மெட்டிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து 10 கொஸ்டின். இதுக்கெல்லாம் சேம் சிலபஸ் தான். இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட கோர்ஸில் கொடுத்துருவோம். அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ இதில் வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இதுலேயுமே நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இது வந்து பார்ட் ஏ. இதுக்கு வந்து 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இந்த 100 கொஸ்டினுக்கு. இதுலேயே பார்ட் பியும் உண்டு. இதுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 75 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நீங்கள் எந்த ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மினிமம் 27 மார்க் எடுக்கணும். 75 கொஸ்டினுக்கு 27 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா போதுமானது. ஓகே, இது குவாலிஃபை ஆனால் போதும். இதுக்கு இந்த மார்க் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த பார்ட் ஏல சிபிடி 2 பார்ட் ஏல நீங்கள் இந்த 100 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட செலெக்ஷன் இருக்கும். டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 65க்கு மேலே எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக செலெக்ஷன் ஆயிடலாம். 50க்கு மேலேயே சான்ஸ் இருக்குது. 50 அந்த ரேஞ்சில் தான் லாஸ்ட் இயரில் வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் 65க்கு மேலே டார்கெட் வைங்க, கண்டிப்பாக செலெக்ஷன் ஆயிடலாம். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் இயரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வச்சிருந்த கட் ஆஃப். ஓகே, 2018 ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 50, 55 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 80 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக போயிருக்குது. ஓகே, அதுக்கெல்லாம் வேகன்சி கம்மியாக இருந்திருக்கும், இல்லைன்னா 12th படித்தவங்க எலிஜிபிளாக இருக்கக்கூடிய போஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ரீசன் இருந்திருக்கும். ஓகே, பட் மேக்ஸிமம் 50, 60 அந்த ரேஞ்சில் தான். நீங்கள் 65க்கு மேலே எடுத்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.